சத்திவாக்கு நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். போன பதிவில் ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இப்போது இந்த மாதம் சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடைந்திருக்கிறார். இதனால் 12 ராசியிலும் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. உங்கள் ராசிக்கு என்ன பலன்களை கொடுத்துள்ளது என சொல்கிறேன். இந்த சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்களுக்கு பில்கேட்ஸ் போல வாழக்கூடிய யோகமா, இல்லை பிச்சைக்காரனை போல வாழக்கூடிய யோகமா என தெரிந்து கொள்ளுங்கள். சிம்மத்தில் புதன் ஆகஸ்ட் 5, 2024 அன்று காலை 9:44 மணிக்கு நடைபெற்றிருக்கிறது. புதன் சூரியனுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு கிரகமாகும். புதன் மிதுனம் மற்றும் கன்னி ராசி போன்ற ராசியை ஆளுகின்றது மற்றும் ஒரு நபரின் வாழ்க்கையில் ஞானத்தையும் புத்திசாலித்தனத்தையும் இது குறிக்கிறது. ஒரு ஜாதகத்தில் புதன் பாதகமாக அமைந்தால் நரம்பு மண்டலம், தோல் தொடர்பான பிரச்சனைகள், காது மற்றும் நுரையீரல் தொடர்பான உடல்நல பிரச்சனைகளை அது ஏற்படுத்துகிறது. புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் வலுவடைகிறது. புதன் கிரகத்திற்கு பலவீனமான ராசி மீனம் என்பதால் புதன் அதில் தனது சக்தியை இழக்கிறது. மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் புதன் சஞ்சரித்தால் ராசிக்காரர்களுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும், மேலும் அதிக லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவார்கள் மற்றும் அவர்களின் போட்டியாளர்களுக்கு நல்ல அச்சுறுத்தலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். மீனத்தில் புதன் இடம்பெற்றிருந்தால் ராசிக்காரர்களுக்கு தங்கள் அறிவாற்றல் மற்றும் வியாபாரத்தில் தங்களை இழக்க நேரிடலாம், மேலும் தங்கள் காதலியுடனான உறவுகளில் சிக்கல்களை அவர்கள் சந்திக்க நேரிடலாம். புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்றிருந்தால் நரம்பு தளர்வு, பக்கவாதம், முடக்குவாதம் போன்ற நோய்களை அது ஏற்படுத்தலாம். புதன் நீச்ச ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும், ஞாபக சக்தி குறையும், தலை உச்சி பகுதிகளில் வலி இருக்கும். சிம்மத்தில் புதன் பின்னடைவு அடையும் நேரத்தில் புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்களுக்கு புத்தி கூர்மை சிறந்து விளங்கும். அவரை உலகமே திரும்பி பார்க்கும். எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசுவார்கள். இவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிநடத்தும் சக்தியை புதன் அவர்களுக்கு கொடுப்பார். ஜாதகத்தில் புதன் இருக்கும் பொழுது அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள். அந்த நபர் மருத்துவம், ஜோதிடம், இசை, ஆயக்கலைகள், கைகடிகாரம், மோட்டார் தொழில்நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார். புதனை அதிபதியாக கொண்டவர்களுக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் மற்றும் அறிவால் அவர்கள் மற்றவர்களை வசீகரிக்க புதன் உதவியாக இருப்பார். பிறரால் முடியாத வேலைகளை கூட புதனை அதிபதியாக கொண்ட ராசிக்காரர்கள் எளிதாக செய்து விடுவார்கள். கணித சாஸ்திரம், வானசாஸ்திரம், கணினி துறையில் சிறப்புற்று அவர்கள் விளங்குவார்கள். நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவராக இந்த நேரத்தில் அவர்கள் தோன்றுவார்கள். இதுபோல புதன் தனது இடத்திற்கு தகுந்தாற்போல தனது பலன்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. இப்போது சிம்மத்தில் புதன் பின்னடைவால் 12 ராசிகளின் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தாக்கம் மற்றும் அதை தவிர்க்க என்னென்ன பரிகாரங்கள் என சொல்கிறேன். அதனால் இந்த பதிவினை முழுமையாக கேளுங்கள். என் அன்பு மேசராசிக்காரர்களே, புதன் 3வது மற்றும் 6வது வீட்டின் அதிபதியாக உங்கள் ராசிக்கு இருக்கிறார் மற்றும் சிம்மத்தில் புதன் பின்னடைவு நேரத்தில் உங்களது 5வது வீட்டை ஆக்கிரமித்துள்ளார். இதனால் சிம்மத்தில் புதன் பின்னடைவு காலகட்டத்தில் உங்களால் முக்கிய முடிவுகளை எடுக்க முடியாது. அதையும் நீங்கள் முடிவுகள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு சாதகமாக இருக்காது. எதிர்காலத்தை பற்றிய கவலை உங்களுக்கு அதிகமாக இந்த நேரத்தில் வரக்கூடும். மேசராசி நேயர்களே, இந்த நேரத்தில் தொழில் ரீதியாக உங்கள் வேலையில் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும். நீங்கள் இந்த நேரத்தில் அதிருப்தியை அதிகமாக அனுபவிக்கலாம் மற்றும் மேலதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கான பணிச்சுமை அதிகமாக கிடைக்கும். அவர்களின் ஆதரவை பெறுவது உங்களுக்கு மிகவும் போராட்டமான காலகட்டமாகவே இருக்கின்றது. வணிகத்துறையில் இருக்கும் மேசராசிக்காரர்கள் நீங்கள் சாதகமான முடிவுகளை எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருப்பீர்கள். அது உங்களுக்கு மிகவும் நன்மையாகவே வந்து சேரும். இதன் மூலமாக உங்களின் நிதி நிலைமையும் அதிகரிக்கக்கூடும்.
உறவை பொறுத்தவரை நீங்கள் அவர்களின் அன்பானவர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் சில போராட்டங்கள் மற்றும் தொடர்ந்து அவர்களுடன் சிக்கல்களை எதிர்கொள்ளலாம். மேசராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை சற்று குறைவாகவே இருக்கும். அதிக பணம் சம்பாதிக்க இது குறைவான அதிர்ஷ்டமான நேரமாக இருக்கின்றது. நிதித்துறையில் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு நீங்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கடன் வாங்குவதற்கான அதிகபட்சமான நேரமாகவும் இது இருக்கின்றது. மேசராசிக்காரர்களே, இந்த காலகட்டத்தில் காதல் மற்றும் குழந்தைகள் தொடர்பான விஷயங்களில் உங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்த வேண்டும். நீங்கள் கடந்த கால காதல் நினைவுகளுடன் இருப்பது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கலாம். இந்த நேரத்தில் முடிக்கப்படாத ஆக்கப்பூர்வமான திட்டங்களில் வேலை செய்ய தொடங்குவீர்கள். இந்த நேரத்தில் பொழுதுபோக்குகள் அல்லது உங்கள் சுய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கான மகிழ்ச்சியை நீங்களே ஏற்படுத்திக் கொள்வீர்கள். ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் உங்கள் ஆர்வம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை கண்டறிய முயற்சிப்பீர்கள். உங்கள் இலக்கிய திறனை கண்டறிய முயற்சிப்பீர்கள். அது அவ்வளவு சுலபமாக இருக்காது. குடும்பத்தினருடன் குழந்தைகளுடன் தவறான புரிதல்கள், வாய் தகராறுகள் மற்றும் ஈகோ மோதல்கள் இருக்கலாம். உங்களுக்கு தாம்பத்திய உறவில் குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படலாம். நீங்கள் ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் அந்த பாணியை பரிசீலனை செய்து கொள்வது நல்லது. கடந்த காலத்தின் உத்வேகங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்யலாம். சிம்ம ராசியில் உள்ள புதன் பின்னடைவு உங்கள் பொழுதுபோக்கு முறைகள் மற்றும் எவ்வளவு அடிக்கடி அதனில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கும். உங்கள் காதல் நோக்கங்களை செய்வதற்கான வழிகளை நீங்கள் இந்த நேரத்தில் காண்பீர்கள். காதலில் உங்கள் விருப்பங்களை நீங்கள் மறுபரிசீலனை செய்யலாம். உங்கள் திறமைகள் மெருகூட்டப்பட இந்த நேரம் உதவியாக இருக்கும். மேலும் உங்களுக்குள் புதிய அபிலாஷைகள் மலர்வதை காண்பீர்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பு அட்டவணையை மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார்கள் மற்றும் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் புதிய யுக்திகளுடன் கடினமான பாடங்களை அணுக வேண்டும். மேசராசிக்காரர்களே, இதற்கான பரிகாரம் ஓம் பௌமாய நம என்று தினமும் 19 முறை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தால் சிம்ம ராசியில் புதன் பின்னடைவின் காரணமாக உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கும் தாக்கங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு நன்மையாக மாறும். சிம்ம ராசியில் புதன் பின்னடைவால் உங்கள் ராசிக்கு என்ன பாதகமான பலன்கள் மற்றும் நன்மையான பலன்கள் கிடைத்திருக்கிறது என இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொண்டிருப்பீர்கள். மேலும் இது போன்ற உங்கள் ராசிக்கான பலன்களையும் பெயர்ச்சிகளையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நல்லதே நடக்கும்.